ஒரு பொண்ணு சொல்றாங்க அவங்க வீட்டு பக்கத்திலே இன்னொரு வீடு இருக்கான், அந்த பக்கத்து வீட்டுல ஒரு கப்பிள் இருக்காங்களாம். அவங்க சந்தோஷமா வாழ்றத, அவங்க க்ளோஸா இருக்கிறத இந்த பொண்ணு டெய்லி பார்த்துட்டு இருக்காங்களாம். இங்க இருந்து அவங்க வீட்டையே பார்த்துட்டு இருக்காங்களாம் அவங்க சந்தோஷமா வாழ்றத. அவங்களுக்கே தெரியுதான் இந்த மாதிரி பாக்குறது ரொம்ப தப்பா இருக்குன்னு. ஆனாலும் அவங்க ஏங்குற வாழ்க்கைய அங்க இன்னொருத்தி வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்ற எண்ணத்தோட, ஒரு ஏக்கத்தோட அவங்க அந்த வீட்டை பார்த்துட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு நாள் இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பக்கத்து வீட்டுல அந்த கப்பலா இருக்காங்கல்ல, அதுல அந்த பொண்ணு இவங்க பார்த்துட்டே இருக்கிறத பார்த்துருச்சான். இவங்க டக்குன்னு மறைய ட்ரை பண்ணாங்களாம். பட் வேகமா அந்த பொண்ணு போலீஸ்க்கு கால் பண்ணிருச்சான். சில நிமிஷங்கள்லயே போலீஸ் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த போலீஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள வர்றப்பவே மூக்க பொத்திட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப பேட் ஸ்மெல் வந்திருக்கு. அப்போ ஒரு போலீஸ் சொன்னாராம், இந்த டெட் பாடி கிட்டத்தட்ட அழுகி போச்சு, இது ஒரு வாரமா இங்கதான் தொங்கிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். புரிஞ்சிச்சா? இந்த கதையை நான் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல படிச்சேன். அந்த கடைசியா வச்ச ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த ஒரு வீடியோ. ஏன் அந்த பொண்ணு செத்துருப்பா அப்படின்றதுக்கும் இந்த கதையிலேயே ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. புரியலைன்னா திருப்பி பாருங்க, உங்களுக்கு புரியும். இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.